ஃப்ரைடே மினி விளாக் பார்த்துரலாமா? அன்னைக்கு காலையில ஃபைசல் ஸ்கூல்ல ட்ராப் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸ்கூல்ல ட்ராப் பண்ணிட்டு வரதுக்கு இப்போ 9:00 ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 10:10 போல தான் கிச்சனுக்கே வந்தேன். ஸோ வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, சரி குக்கிங்க்கு வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வீடு கிளீனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோன்னாக்கா பிரியாணி தான் ஃப்ரைடே ஸ்பெஷல். ஸோ இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி பண்ண போறேன். பயப்படாதீங்க ரெசிபிலாம் காட்ட போறதில்ல. பட் நெறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க சிக்கன் வந்துட்டு மேரினேஷன் வந்து பண்ணிட்டு பிரியாணி பண்றது பெஸ்ட்டு. எந்த மாரி மேரினேஷன்னா, ஜஸ்ட் இந்த மாரி ஸ்லிட் போட்டு கொஞ்சமா சால்ட் அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிரியாணி சேர்க்கிற அளவுக்கு பாதி அளவுக்கு மட்டும் இதில சேர்த்துட்டு, ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து, இது நல்லா மேரினேட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் வரைக்கும் மேரினேட் பண்ணா ரொம்ப டேஸ்டியா சிக்கன் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜூஸியா இருக்கும். கண்டிப்பா அத ட்ரை பண்ணுங்க. சரி அதுக்கப்புறம் வீடு கிளீனிங்க்கு வந்துடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ரொம்ப சூடு அதிகமா இருக்கு. இன்னமும் வெயில் இருக்கா? அப்படிங்கிற மாரி இருக்கு. மே மந்த்ல இருக்க மாதிரி இருக்கு வெயிலு. ஸோ ஒரு ஒரு வேலையா வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் மாத்தி கிளீன் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ரூம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஹாலு, பால்கனின்னு ஒவ்வொரு செக்மெண்ட்டா வந்து அப்படியே ஃபுல்லா தொடச்சிட்டு கிளீன் பண்ணிட்டே வருவேன். ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஸோ வெயில் அதிகமா இருக்கனால கண்டிப்பா டீஹைட்ரேட் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு, நான் லெமன் ஜூஸ் போட்டு ஃப்ரீசர்ல வச்சுட்டு போயிட்டேன். ஸோ வந்து குடிக்க சில்லுன்னு அப்பா அமிர்தமா இருந்துச்சு. நல்லா ஜூஸை குடிச்சு தெம்பு ஏத்திட்டு, வீடு கிளீனிங் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ கிச்சனுக்கு வந்துட்டேன். ரீசென்ட்டா கூட நெறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி பிரியாணி ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு பிரியாணியும் ஒவ்வொரு மாரி இருக்கும். இன்னைக்கு நான் பண்ற பிரியாணி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் மைண்ட் தான். ஏன்னா அன்னைக்கு வந்து என்கிட்ட பாஸ்மதி இல்ல. ஸோ அதனால வந்து 24 கேரட் ரைஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் மோரோவர் மசாலா பொறுத்தவரைக்கும் வீட்ல பண்ணது கிடையாது. ஷான் ஸ்பெஷல் பாம்பே பிரியாணி மசாலா தான். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இது என்னோட ஃபேவரட் மசாலா. இதில பிரியாணி பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும். கல்யாணம் பண்ண புதுசா இனிஷியல் டைம்ஸ்ல எனக்கு பிரியாணி பண்ண தெரியாது. அப்போலாம் இந்த மசாலா தான் என்ன காப்பாத்தும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரீசென்ட்டா ஒரு ஷாப்ல பார்த்தேன். ஸோ வாங்கிட்டு வந்திருந்தேன். அத வச்சு தான் இன்னைக்கு பிரியாணி பண்ண போறேன். ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. மசாலா பொறுத்தவரைக்கும் மிளகாத்தூள், மஞ்சள், கொஞ்சமா ஷான் மசாலா. அதுக்கப்புறம் மீட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வேக வச்சுட்டேன். இங்கே ரைஸ் வந்து 24 கேரட் ரைஸ் தான். ஸோ அதையும் வந்து வேக வச்சு வடித்து எடுத்துட்டு தம்மில் வந்து போட்டாச்சு. ஸோ நானும் வந்ததுக்கப்புறம் குளிச்சு ரெடி ஆகிட்டேன். ஸோ வெள்ளிக்கிழமைனாலே நல்லா ரெஃப்ரெஷிங்காக அந்த ஸ்மெல்லு வீடு ஃபுல்லாக பரவணும் ரொம்ப நல்லாயிருக்கும்ல. ஸோ ஊதெல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் தொழுதுட்டு குரான்லாம் ஓதிட்டு டைம் வந்து பார்த்தோன்னா ஒரு 2:00 கிட்ட ஆயிடுச்சு. அப்போ தான் லஞ்சு சாப்பிட ஆரம்பித்தேன். நிஜமாவே அந்த பிரியாணி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கல. பிகாஸ் நான் பாஸ்மதியில் தான் ஹைதராபாதி பண்ண போகிறேன்னு நினச்சேன். சரி பாஸ்மதி இல்லை கடைக்கு போக அலுப்பாக இருந்ததுனால 24 கேரட்டே போட்டாச்சு. பட் ஆனால் சூப்பராக இருந்தது. எக் பாயில் பண்ணி கத்திரிக்காய் பச்சடி, ஆனியன் பச்சடிலாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டோம்.